பாரதி ராஜா அவர்களை கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக நாங்கள் திருமணம் முயற்சி பண்ணிட்டு இருந்த காலத்திலிருந்து அவருக்கு கல்யாணம் ஆகலை, எனக்கு கல்யாணம் ஆகலை. நான் இளையராஜா பிரதர் பாஸ்கர், பாரதி ராஜா அவங்கெல்லாம் சென்னை மாம்பழத்தில் சந்திச்சு அந்த காலத்திலிருந்து இன்று வரை நல்ல முறையில் பாரதி ராஜா அவர்களுக்கு மனோஜ் ஒரே பையன் ஒரு பொண்ணு. போன வருஷம்தான் மனோஜோடு நான் ஒரு படம் ஆக்ட் பண்ணேன், வேலூர்ல ஷூட்டிங். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவரை சந்திச்சு அந்த படப்பிடிப்புல 2 பேரும் ஆக்ட் பண்ணோம். அப்போ என்ன அங்கிள் தான் கூடுவார். சொன்னாரு, அங்கிள் எனக்கு அப்பா எல்லாமே சம்பாதிச்சுருக்காரு, வசதிகள் இருக்கு, வருமானம் இருக்கு, ஆனா மனோஜா நான் என்ன சாதிப்பேன் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருக்கேன். நிச்சயமா நான் சாதிப்பேன்னு சொன்னேன். சாதனை குறித்து எல்லாரையும் நிலைமை ஏற்படுத்திட்டு இருக்கோம். பாரதி ராஜா அவர்களை எப்போ பார்க்கும்போது ரொம்ப சங்கடமா இருக்கு. பிள்ளையை கை கொடுத்து அவர் எப்படியெல்லாம் வர வேண்டும், வாழ வேண்டும் என்று பேசுகிறார்களெல்லாம் இறைவன் வாய்ப்பு கொடுக்காமல் சிறிய வயதிலேயே 48 வயசு, ஒரு சாகர வயசே இல்லை, எவ்வளோ சாதிக்கும் பாரதி ராஜா அவர்களுக்கும் பாரதி ராஜா அதாவது மனோஜுடைய துணைவியார் 2 குழந்தைங்க ஷூட்டிங்கில் இருக்கும்போது சொன்னார், அங்கிள் நான் என்னுடைய ஒய்ஃபு என்ன சொல்கிறாங்கன்னு என்னை கவனிச்சுட்டே இருப்பாங்க, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு. அவங்க தான் எனக்கு தாய்க்கு பின் தாரன்றது மாதிரி எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் என்னை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாங்கன்னு சொன்னார். இப்படியெல்லாம் பல கனவுகளை கண்டு அவரால் முடிந்த சாதனை செஞ்சால் தவிர நினைச்ச சாதனையை நிறைவேற்ற முடியவில்லை. இறைவன் நம்மிடத்தில் வைத்திருந்தார். அவரை இழந்து வாடுகின்ற தந்தையார் பாரதி ராஜா அவர்களுக்கும் தாயாருக்கும் துணைவியாருக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய ஆழ்ந்த பிரதாபத்தை தெரிவித்துள்ளேன்.